ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மூணாருக்கு வந்து நாங்கள் எந்த வழியாக வந்தோம், என்னென்ன பிளேசஸ் இங்கே இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கேரளா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் டீ பிளான்டேஷன்ஸ்ங்க. ஸோ இங்கே நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாம். அண்ட் நிறைய மலை பகுதியில் போய் நமக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், போத் சன்ரைஸ் அண்ட் சன்செட். இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து கொழுக்குமலையில் போய் சன்ரைஸ் பார்க்கறது. அது கூட நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டே 2 or day 3 வீடியோவில் அது கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதிரி இங்கே தான் இந்தியாவிலே லாங்கஸ்ட் ஜிப் லைன் இருக்குது. அது அரௌண்ட் 1.8 to 2 கிலோமீட்டருங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ரூட் வழியாக வந்தோம் பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, முன்னார் வழியாக வந்திருக்கோம். நீங்கள் பழனி வழியாகவும் வரலாம், பட் அதை விட இந்த ரூட்டு ரொம்ப சூப்பராகவும் சீனிக்காகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து நாங்கள் முன்னார்லேருந்து கொச்சின் சைடில் இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நாங்கள் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் சுனையமக்கல் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே தான் ஜிப்லைன் இருக்கு. செகண்ட் வந்து சஸ்பென்ஷன் ஹேங்கிங் பிரிட்ஜ். தேர்ட் வந்து பொன்முடி டேம், அது பக்கத்துலயே எக்கோ பாயிண்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சன்செட் வியூ பாயிண்ட் போக போறோம். ஸோ இதுக்காக நாங்க வந்து ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணியிருக்கோம். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1800. சில சமயம் பீக் சீசனா இருந்தா அது 3000 வரைக்கும் போகலாம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அதை வந்து பார்கெயின் பண்ணி கூட நீங்க போகலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் தான். இந்த வாட்டர் ஃபால்ல ஆக்சுவலி குளிக்க முடியாது, நீங்க ஜஸ்ட் இங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஜிப்லைன் போகலாம். ஸோ நாங்கள் ஜிப்லைன் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட இருக்கிற ஜிப்லைன் தான் போக போகிறோம். இங்கே வந்து பர் ஹெட் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. கப்பலாக போனீங்கன்னா 1000 rupees. ஸோ இதில் வந்து ட்ரோன் ஷாட்டும் எடுக்கிறாங்க. அந்த ட்ரோன் ஷாட்டுக்கு வந்து தனியாக பே பண்ணணும். அது ஒரு 300 ப்ளஸ் ஃபோட்டோஸ் எதாவது எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 100 rupees கேட்குறாங்க. இதுதான் அந்த ஸ்லிப் அவங்க கொடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 வே. இந்த 500ன்றது 2 வே. இங்கேருந்து ஆப்போசிட் சைட் போயிட்டு ஆப்போசிட் சைட்ல இருந்து திரும்பி இங்கே வர்றதுக்காக. ஸோ இந்த சேஃப்டி கியர்லாம் கீழேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு மாட்டி விட்டுருவாங்க. ஸோ சேஃபாக தான். சேஃபா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அதர் பாயிண்ட்ல. ஸோ இங்கேருந்து நாங்கள் திரும்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கே போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்லேருந்து செகண்ட் ஸ்பாட்டான சஸ்பென்ஷன் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இன்னும் இந்த ஸ்பாட் இல்லை. மேபி தண்ணி நிறைய ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அங்கே இருந்து அந்த வியூ வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் நாங்கள் போன சீசனில் வந்து அந்த அளவுக்கு தண்ணி இல்லை, நிறைய பாறைகளாக தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ மேபி நீங்கள் மான்சூன் சீசனில் அது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு பேக் சைடு வேணா சின்ன சின்ன ஷாப்பிங் ஏரியாலாம் இருக்கு, அங்க வேணா போய் நீங்க ஷாப்பிங் பண்ணி பார்க்கலாம். லைக் குட்டி கடைங்க, லைக் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த தேர்ட் ஸ்பாட்டான பொன்முடி டேமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேல இருக்கோம். ஸோ அந்த பொன்முடி டேம் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம்.
ஆக்சுவலி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. ஆக்சுவலி பொன்முடி டேமும் எக்கோ பாயிண்ட்டும் ஒரே ஸ்பாட்டு தான். ஸோ அங்கே போயிட்டு அந்த டேமை பார்த்துட்டு நீங்கள் இங்கே எப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லேருந்து நீங்கள் கத்தினீங்கன்னா எக்கோ பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் சொல்கிற வேர்டோ ஏதோ ஒன்று அது வந்து எக்கோவாக கேட்கும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி போட்டிங் சர்வீஸும் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஆக்சுவலி ஒரு 5:30 அந்த மாதிரி ஆனனால போட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் குவிக்காக போயிட்டீங்கன்னா லைக் 4 o'clock அந்த மாதிரிக்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா இங்க நீங்க ஸ்பீட் போட்டு அந்த மாதிரி போட்ல எல்லாம் ஜாலியா ஒரு ரைடு கூட போயிட்டு வரலாம். எக்கோ பாயிண்ட் அப்படியே இங்க பாருங்க, ஃபுல்லா இங்க கத்தினா எக்கோ அடிக்கும். ஆனா சகா நான் 3 வாட்டி கத்துனா ஒரு சவுண்டும் கேட்கல. இப்ப கத்தி பாக்கட்டா? சரி கத்தி. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்கான ஃபைனல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் சன்செட் ஆர் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து சன்செட்டுக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் இங்கே வந்து கப்புலாவும் உங்கள் ஃபேமிலியோட வரலாம். ஸோ ஒரு சூப்பரான சன்செட்டை பார்த்து இந்த பிளசண்டான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நாங்கள் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் பார்க்க போகிறோன்ட்டு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சோம்பேறி கப்பிள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் பார்க்க. ஸோ until then, bye bye.